பிலாவடி கருப்பு பிலாவடி கருப்புசாமி என்பவர் தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு மற்றும் பேரையூர் மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ள சதுரகிரி மலையில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலைக்கோவிலின் காவல் தெய்வம் ஆவார். சுந்தர மகாலிங்கத்தை வணங்க செல்பவர்கள் முதலில் பலாமரத்தின் அடியில் குடிகொண்டுள்ள கருப்பசாமியை வணங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்பது நம்பிக்கை. தைலக்கிணறு சதுரகிரியில் தைலக்கிணறு ஒன்று உள்ளது. சித்தர்கள் இங்கு ரசவாதம் செய்வதற்காக தயாரித்த மூலிகை குழம்பின் மிச்சத்தை இந்த தைலக்கிணற்றில் கொட்டிய பின்னர் கிணற்றிற்கு காவலாக கருப்பசாமி என்னும் காவல் தெய்வத்தை நியமித்ததாகவும், இந்த தெய்வம் கிணற்றை பொதுமக்களின் பார்வையிலிருந்து மறைத்து வைத்து பாதுகாத்து வருவதாகவும் செவி வழி கதைகள் இங்கு வலம் வருகின்றன. 18 சித்தர்களில் ஒருவரான போகர் இயற்றிய போகர் ஜனன சாகரம் என்ற நூலின் இந்த தைல கிணற்றின் அமைப்பு குறித்து விவரிக்கும் ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது. பிலாவடி கருப்பசாமி சன்னதி தைலக்கிணற்றை ஒட்டி ஒரு பலாமரத்தின் கீழே பிலாவடி கருப்பசாமி சன்னதி அமைந்துள்ளது. எனவே இவர் பிலாவடி கருப்பணசாமி பலாமரத்தடி கருப்பு என்று அழைக்கப்படுகிறார். பாறையை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள பீடத்தின் இரு கைகளுடன் நின்ற கோலத்தில் கருப்பசாமியின் சிற்பம் அமைந்துள்ளது. இடுப்பில் கங்கு வைத்து இறுக்கி கட்டிய கச்சையுடன் அகல திரிந்த விலைகள் முறுக்கு மீசையுடன் காணப்படும் இச்சிற்பத்தின் 2 கைகளில் வலது கை ஓங்கிய வலது வீச்சருவா ஏந்தியவாறும் இடது கை கதை மற்றும் சங்கு ஏந்தியவாறும் காட்டப்பட்டுள்ளன. இந்த பலா மரத்தில் ஒரு பலாக்காய் விழுந்தால் தான் அடுத்த காய் காய்க்குமாம். சுந்தர மகாலிங்கமான சிவன் சதுரகிரியில் இருந்து சிறப்பு பெறுவதற்கு இதற்கு காரணம் இந்த பிலாவடி கருப்பு தான் என்கிறார்கள். காவல் தெய்வமான பிலாவடி கருப்பு காவல் செய்யும் பசுக்களின் பாலை தினமும் தெரியாமல் குடித்து விடுவாராம். சிவன் ஒரு நேரம் கருப்பசாமியிடம் சிவன் சிக்கிக்கொண்டு பிரம்படி பட்டாராம். பின்னர் பிலாவடி கருப்புக்கு சிவன் தரிசனம் தந்ததனால் பிலாவடி கருப்பசாமி சதுரகிரியில் சிறப்பு பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது.